ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் அம்மையில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் ஆஃப் அம்மில் யூடியூப் சேனலில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி பெண் தமிழாசிரியர் ஒருவர் இளைஞர் ஒருவரால் பள்ளி வளாகத்திலேயே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இது உலகத்தில் வேற எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கலைங்க. நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன் அவங்க கொலை செய்யப்பட்டாங்க? அந்த இளைஞர் ஏன் அவங்க மீது இப்படி ஒரு தாக்குதலில் ஈடுபட்டாரு? அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே உள்ள சின்னமனை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த முத்து அப்படிங்கிறவரோட மகள் தான் ரமணி, வயது 26. இவங்க அங்கே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஜூன் மாதம் தான் தற்காலிக தமிழாசிரியராக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே ஊரை சேர்ந்தவர் தான் மதன்குமார், வயது 28. இவங்களும் அதாவது மதன்குமாரும் ரமணியும் கடந்த ஒரு வருடமாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மதன்குமார் பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் படிச்சிருக்காரு. இவர் சிங்கப்பூரில் ஏதோ ஒரு வேலையில் கடந்த 5 வருடங்களாக ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதாவது 5 வருடங்களாக வெளிநாட்டில் தான் இவர் பணியாற்றி இருந்திருக்காரு. கடந்த 5 மாதங்களுக்கு முன்னாடி மதன்குமார் அவங்களோட சகோதரியோட திருமணத்திற்காக ஊருக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகலை. ஸோ மீன்பிடி தொழில், அந்த தொழிலில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதாவது கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு, அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. கடந்த 4 மாதங்களுக்கு முன்னாடி மதன்குமார் தன்னோட உறவினர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு ரமணி வீட்டுக்கு போய் உங்களோட பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவங்களும் சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ கடந்த ஒரு மாதம் முன்னாடி ரமணி வீட்டுக்கு போய் இதை பற்றி பேசியிருக்காரு. யார்? நம்ம மதன்குமார் திருமணத்தை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் ரமணியோட சகோதரன் உன்னோட நடத்தை சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை அப்படின்னு ஊரில் எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் என்னோட தங்கையை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை சொல்கிறாங்க. இதனால மதன்குமார் ரொம்ப விரக்தியில் இருந்திருக்காரு. ஸோ நேற்றைய முன்தினம் மாலை, அதாவது ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் ரமணியை தனிமையில் சந்தித்து நம்ம மதன்குமார் பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நீ என் கூட வந்துரு, நான் உன்னை திருமணம் முடிச்சுக்கிறேன், நம்ம 2 பேரும் ஓடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் ரமணி இதுக்கு ஓகே சொல்லலை. இதனால மதன்குமாருக்கும் அவங்களுக்கு இடையில வாக்குவாதம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போன மதன்குமாருக்கு மனதளவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கு. ஸோ லவ் பண்ணோம், வீட்டில் ஒத்துக்கலை, கூப்பிட்டாலும் வரமாட்டுக்கலை, இவ்வளோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ மறுநாள் வழக்கம் போல் ரமணி ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது நேற்று, ரமணி அந்த டைமில் கிளாஸில் இல்லை, அவங்க ஓய்வறை, அதாவது ஸ்டாஃப் ரூம் இருக்குல்ல, அங்கே தான் அமர்ந்திருந்ததாக சொல்கிறாங்க. அந்த டைமில் இவர் மதன்குமார் ரமணியை பார்க்க உள்ளே போயிருக்காங்க. அதாவது அடிக்கடி இவர் ஸ்கூலில் வச்சு ரமணியை மீட் பண்ணியிருக்காரு. அதனால் இவர் ஈஸியாக உள்ளே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விசாரணையில் தெரிய வருது. ஸோ உள்ளே போனோடனே ரமணிக்கிட்ட இவர் வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. நேற்று இந்த மாதிரி தான் சொன்னேன், எனக்கு ஒரு முடிவை சொல்லு, என் கூட வந்துரு, உன்னை நான் திருமணம் பண்ணணும், உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு ரமணி உடன்பாடு, அதாவது எதிர்மறை கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதனால 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் நடந்திருக்கு. இதனால ஸ்கூலில் உள்ள பசங்க, மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே இதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்க டைமில் மதன்குமார் அவர் மறைச்சு வச்சிருந்த கத்தியால் ரமணியை கழுத்து மட்டும் அதாவது வயிற்றுல கத்தியை வச்சு குத்துறாங்க. ஸோ கழுத்து மற்றும் வயிற்றுப்பகுதியிலேருந்து ரத்தம் பீறிட்டு வெளியே வந்திருக்கு. அந்த இடம் ஃபுல்லாமே ரத்த காடாக இருந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் முன்னாடி இந்த சம்பவம் நடக்கு பாருங்கள், எப்படி இருக்குன்னு. ஒரு அரசு பள்ளியில் மாணவர்கள் முன்னாடி இந்த சம்பவம் நடக்கு. ஸோ மாணவர்கள், ஆசிரியர்களும் உடனடியாக போய் இதை போய் தடுத்து நிறுத்திருக்காங்க. அந்த சம்பவத்தை பண்ண மதன்குமாரை உடனே கையங்களவமாக பிடிச்சிட்டாங்க. அந்த டைமில் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு, அரசு மீட்டிங். அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளை உடனே கூப்பிட்டு இவங்க அதாவது மதன்குமாரை பிடிச்சு கொடுத்துட்டாங்க. சேம் டைம் அந்த பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும், அந்த ஆசிரியர் இருக்காங்கல்ல, தமிழாசிரியர் ரமணி, அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வச்சுருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்டோட கைகள் எல்லாமே ரத்தக்கரையாக இருக்குது. எப்படி ஒரு சம்பவம் பாருங்கள். ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகக்கூடிய வழியிலேயே இறந்து போயிட்டாங்க. கேட்குறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஒரு அரசு பள்ளியில் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை வெளியே இருந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன், அந்த வாலிபர் உள்ளே போய் கத்தியால் குத்தி கொலைப்படுத்தார். அப்போ எந்த அளவு அந்த பள்ளிக்கூடத்துக்கு பாதுகாப்பு இருக்குது பாருங்கள். வாட்ச்மேன் இருந்தாரா இல்லையான்னு தெரியல, சர்வ சாதாரணமாக உள்ளே போய் கொலை பண்ணிட்டு வராங்க. ஸோ நிறைய ஸ்கூலில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டே கிடையாது. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கேட்டு கிடையாது முறையாக. பின்ன எங்கே அங்கே வாட்ச்மேன் இருப்பாங்க? ஸோ நிறைய பள்ளிகளில் வாட்ச்மேன் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இது உண்மை. நிறைய பள்ளிகளில் வாட்ச்மேன் கிடையாது, காம்பவுண்ட் கிடையாது. இது போக பார்த்தீங்கன்னா
சமீபத்தில பள்ளிக்கு மாணவர்கள் வந்து கத்தி இதே மாரி ஆயுதங்கள உள்ள கொண்டு வரது வந்து வழக்கமாவே இருக்கு. இப்ப திருநெல்வேலியில கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 8த் படிக்கக்கூடிய மாணவன் வந்து மற்ற சக மாணவன வந்து கத்தியால வகுப்பறையில வச்சு குத்திட்டான். இந்த மாரி சம்பவம்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி இதெல்லாம் நடக்காம இருக்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எல்லா ஸ்கூல்லயுமே முறையா வாட்ச்மேன் இருக்கணும். ஸோ மாணவர்கள தவிர வேற யாரும் ஈஸியா உள்ள போகாத மாரி பார்த்துக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா, மெட்டல் டிடெக்டர். இத வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து எவ்வளவோ நிதி ஒதுக்கீடு பண்றாங்க. ஸோ இதுக்கு நிதி ஒதுக்கி மெட்டல் டிடெக்டர் வந்து எல்லா அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் கொண்டு வரணும். அதாவது மாணவர்கள் உள்ள போம்போது அவங்கள ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பணும். இவங்க ஆயுதங்கள் எதுவும் வச்சிருக்காங்களா இல்லையான்னு. அதே மாரி வெளியாட்கள் யார் உள்ள வந்தாலும் அவங்கள வந்து ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பணும் இந்த மெட்டல் டிடெக்டர்ல. அதாவது தேவையில்லாம கத்தி இந்த மாரி ஆயுதங்கள் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அப்பதான் உள்ள இருக்கவங்க வந்து சேஃபா இருக்க முடியும். ஸோ இந்த மெட்டல் டிடெக்டர் அறிமுகப்படுத்தினா மட்டும் தான் இந்த மாரி சம்பவங்கள வந்து நாம தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம பாருங்க, ஒரு லவ் பண்ற பையன் அவங்க வீட்ல ஒத்துக்கல. அதனால அந்த பொண்ணு வந்து வேணான்னு சொல்றா. அதுக்கு இப்படி தான் பண்ணணுமா? உடனே பாருங்க கத்தி எடுத்து குத்தி கொன்னுட்டான். எவ்வளோ மோசமான சம்பவம் பாருங்க. இதே மாரி இன்னும் நெறைய சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது. ஸோ ஒருவேளை லவ் பண்ற பொண்ணு ஒருவேள அந்த பையன் கூட போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப அந்த பொண்ண வந்து எப்படியாவது கொலை பண்ணிறணும் அப்படிங்கிற அளவுக்கு பெண்ணோட பெற்றோர்கள் வந்து யோசிக்கிறாங்க. அந்த மாரி சம்பவம் இன்னும் நம்ம ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சம்பவத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னே தெரியல. அந்த பொண்ண வந்து அவன் லவ் பண்றான், வீட்ல பேசுறான். அவங்க வந்து ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணும் அப்பா, அம்மா பேச்ச கேட்டு வேணான்னு சொல்றா. அதுக்காண்டி இப்படி கத்தி எடுத்து குத்துறோமா? இதுதான் ஒரு சொல்யூஷனா? இந்த மாரி தான் நாளுக்கு நாள் சம்பவங்கள் வந்து நம்ம நாட்ல அதிகமாயிட்டே போகுது. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, இடையில மருத்துவமனையில வந்து ஒரு டாக்டர் வந்து கத்தியால் குத்தப்பட்டாரு. இந்த சம்பவம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல என்ன நடக்கு? யாருக்கு அதாவது ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சில டைம் பார்த்தீங்கன்னா, அந்த லவ் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அத லவ் பண்ற பையன கொலை பண்றது, லவ் பண்ற பொண்ண கொலை பண்றது. இது எது பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில வந்து பொண்ணு வந்து ஒத்துக்கலன்னு பையன் வந்து பொண்ண கொலை பண்றான். சேம் டைம் பார்த்தீங்கன்னா, பொண்ணு வந்து பையன் கூட ஓடி போயின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெண்ணோட பெற்றோர்கள் வந்து அந்த பெண்ண கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்றாங்க. அந்த மாரி சம்பவம்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது வேற சமுதாயத்த சேர்ந்தவங்க, வேறு சமூகத்த சேர்ந்தவங்க. அதனால கல்யாணம் முடிச்சு குடுக்கக்கூடாது. அப்படின்னு பெற்ற குழந்தைகள கொலை பண்ற அளவுக்கு கூட யோசிக்கிறாங்க. சரி ஓகே. நம்ம இப்ப அந்த டாபிக்க பத்தி பேச வேணாம். ஸோ அரசு பள்ளியில வந்து நம்ம அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாதுகாப்ப வந்து வலுப்படுத்தணும். என்ன பொறுத்தவரை முக்கியமா சுற்றுச்சுவர் இல்லாத, அதாவது காம்பவுண்ட் இல்லாத பள்ளிகள வந்து கணக்கெடுத்து அவங்க காம்பவுண்ட் கட்டி குடுக்கணும். அதே மாரி நெறைய ஸ்கூல்ல பாத்ரூம் ஃபெசிலிட்டீஸ் கிடையாது. அத கட்டி குடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முறையா கேட்ட போட்டு ஒரு வாட்ச்மேன் வந்து போடணும். நெறைய ஸ்கூல்ல கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வாட்ச்மேன் கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சா இந்த மெட்டல் டிடெக்டர் இத வந்து கண்டிப்பா எல்லா அரசு பள்ளிகளையும் கொண்டு வந்தா மட்டும் தான் இந்த மாரி சம்பவத்த வந்து நம்ம இனிமேல் நடக்காம பார்த்துக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த பசங்களுக்கு, அதாவது அந்த பள்ளியில அந்த சம்பவம் வந்து அந்த பள்ளியில வச்சு தான் நடந்திருக்கு. அதாவது அந்த டீச்சர் வந்து கொலை பண்ணிட்டான் அந்த பையன். அந்த இளைஞர் வந்து கொலை பண்ணிட்டாரு. ஸோ இந்த சம்பவத்த வந்து மாணவர்கள் எல்லாமே பார்த்திருப்பாங்க. அதனால மன ரீதியா அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த 4 நாளைக்கு அந்த ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருக்காங்க அந்த பள்ளிக்கு. சேம் டைம் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் குடுக்குறாங்க. அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரதுக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த சம்பவத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதே மாரி வேற ஒரு சூப்பரான டாபிக்ல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.